சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 87 விண்ணப்பம் கேட்கப்பட்டு Gospel Truth Lesson 87 Prayer was heard. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஏறெடுத்த அந்த கடைசி ஜெபத்தை குறித்து இங்கு சத்தியம் வெளிப்படுகிறது. வசனம் 7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக ஊழியம் செய்த நாட்களிலே தம்மை மரணத்தில் நின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தில் இருந்து ரட்சிப்பதற்கும் கூட அவருக்கு வல்லமையுண்டு என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுகிறது. அடுத்தது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு மனிதனாக இந்த உலகத்திலே செயல்படுகின்ற நாட்களிலே அந்த சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக அவர் பிதாவோடு ஜெபிக்கின்ற வேளையில் அவர் பலத்த சத்தத்தோடும் தண்ணீரோடும் அவர் ஜெபித்ததாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக இயேசு பட்ட பாடுகள், அவருடைய உள்ளான நிலைமையை இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசி பகுதி, தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இந்த கடைசி வரியிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏனென்றால் அவர் பயபக்தியின் நிமித்தம் ஜெபித்ததாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்கின்ற கேள்வி நமக்கு எழும்பலாம். அதை குறித்து நாம் அடுத்த ஸ்லைடிலே நாம் பார்க்க போகின்றோம். In Hebrews chapter 5 verse 7, this is a summary about the prayer of Jesus in the Garden of Gethsemane before Jesus was sent to the cross. Verse 7, who in the days of his flesh refers to Jesus, who was in the flesh ministering among the people. When he had offered up prayers and supplications, Jesus prayed, and he also made supplications before his Father before he was crucified, with strong crying and tears. This reflects the human part of Jesus, where he couldn't contain himself and started crying and was in tears. Unto him, referring to the Father, that was able to save him from death. This part of the verse shows that God is able to save Jesus from the death on the cross, and was hurt in that he feared. The prayer of Jesus here was heard. We might be wondering which part of the prayer was heard, because Jesus was sent to the cross and he was crucified. We shall see this in the next slide. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 39. வசனம் 38, அப்பொழுது அவர், அதாவது இயேசு, என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது.
இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமா உண்டு என்கின்ற சத்தியம் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் உண்டு என்கின்ற சத்தியத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய ஆத்துமா துக்கம் கொண்டிருப்பதாக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கவலை, நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை அனைத்தும் ஆத்துமாவின் பகுதியில் நடைபெறுகிறது என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய ஆத்துமா இந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருப்பதாக அவர் நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 39, சட்டப்புறமாய் முகம் குப்புற விழுந்து அவர் ஆத்துமா இருக்கின்ற நிலைமையை அவருடைய சரீரம் வெளிப்படுத்துகிறது. முகம் குப்புற அவர் விழுந்து இப்பொழுது ஜெபிக்கப் போகிறார். என் பிதாவே, இயேசு தேவனை என் பிதாவே என்று சொந்தப்படுத்திக் கொள்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தின் பாத்திரத்தை அவர் சுமக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இயேசு கிறிஸ்து கடந்து போகின்ற அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தாங்க முடியாத அளவுக்கு இவ்விதமான ஒரு வார்த்தையை அவர் அறிக்கை செய்கிறார். சராசரி மனிதனுடைய வார்த்தையாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல. இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சுயத்தை அவர் நிராகரித்து அவருடைய சுயத்தை அவர் அப்புறப்படுத்தி அடுத்தது உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்துக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுக்கின்ற வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தை அறிந்தபடியால் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு பய பக்தியின் ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பயபக்தியின் ஜெபம்தான் கேட்கப்பட்டது. அதாவது பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அனுபவித்து சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனை விட்டார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Matthew chapter 26 verse 38 and 39, this is a portion where Jesus prayed in the Garden of Gethsemane. And this was the prayer mentioned in Hebrews chapter 5 verse 7, and that prayer was heard. Let us understand which part of the prayer was heard by God. Verse 38, then said he unto them, he here refers to Jesus, them refers to Peter, James and John. My soul is exceeding sorrowful. Jesus declared
that he has a soul. As humans, we are spirit, we have a soul, and we live in a body. Jesus was a man anointed by the Holy Spirit who has a soul, and that part of the soul is now exceedingly sorrowful, even unto death. Jesus confessed as a human being, his soul is in that condition. Verse 39, and he went a little further and fell on his face. The nature or the condition of his soul is reflected on the posture of his body. That is, he fell on his face because his soul was exceedingly sorrowful, and prayed, saying, O my Father. Jesus is addressing God as his Father. If it is possible, let this cup pass from me. The cup here refers to the cup of suffering, the cup of death, the cup of being persecuted by the people, by the government. And Jesus praying that let this cup pass from me shows that human part of Jesus, that he was unable to bear the consequences of sins of man. But nevertheless, not as I will, but as thou wilt. Finally, Jesus submitted his will to God's will. This part of the prayer was heard by God, and Jesus was sent to the cross to suffer and to die for humankind. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஏறெடுத்த ஜெப விண்ணப்பமானது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஜெபம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். இதை அறிந்து கொள்வதற்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து அதை அறிந்து அதை தியானித்து நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய போகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கும் பொழுது அவர் பலவீனமாய் காணப்படுகிறார். அப்பொழுது ஆவியானவர் ஜெபிக்கும்படியாக அவருக்கு உதவி செய்கிறார். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் நிச்சயமாக மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அவர் ஆத்துமாவில் சுமந்து கொண்டிருக்கிற இயேசு எவ்விதமாக ஜெபிப்பது என்பதை அவர் நிச்சயமாக கலங்கிக் கொண்டிருப்பார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் காணப்படுவதனால் அவருக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு அவருக்காக வேண்டுதல் செய்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாக வேண்டுதல்
செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இயேசு கிறிஸ்து அவருடைய சுய சித்தத்தை புறக்கணித்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்த ஜெபத்தை நாம் சற்று முன் பார்த்தோம். தேவனுடைய சித்தத்துக்கு பிரகாரமாக செய்கின்ற ஜெபமானது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகின்ற ஜெபம். இயேசுவின் கெத்செமனி தோட்டத்திலே ஏறெடுத்த ஜெபமானது பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட ஜெபம். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் கூட சில வேளைகளில் பலவீனமான சூழ்நிலைகள், கண்ணீரோடு இருக்கின்ற சூழ்நிலைகள், கவலை கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், வார்த்தைகளை அறிக்கையிட முடியாத, ஜெபங்கள் செய்ய முடியாத, உள்ளத்திலே குழப்பங்கள், சிந்தனைகளே குழப்பங்கள், மனதிலே பாரங்கள். இந்த சூழ்நிலையிலே நம் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள் இருந்து நம்முடைய வார்த்தையில் அடங்க முடியாத, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்குள் இருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப ஜெபத்தை செய்வார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட ஆவியானவர் நடத்தப்படுகின்ற ஜெபம் அது தேவனுக்கு ஏற்ற ஜெபமாய் காணப்படும். அந்த ஜெபம்தான் கேட்கப்படும் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Romans chapter 8 verse 26 and 27, the spirit which is in man will pray according to the will of God. When Jesus was praying in the Garden of Gethsemane, he was moved or led by the Spirit of God to pray such prayer. At the end of the prayer, Jesus submitted to the will of the Father. That is the prayer by the Holy Spirit. When we do not know how to pray, what to pray, when we are in a position of exceeding sorrowful in our soul, let us submit to the leading of the Holy Spirit to pray from us. And that prayer will be the prayer according to the will of the Father. And be assured that that prayer will be answered by God. This is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share and comment. Thank you.